அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 10th சயின்ஸ் பயாலஜி யூனிட் 21 ஹெல்த் அண்டு டிசீசஸ், உடல் நலம் மற்றும் நோய்கள், இந்த பாடத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா. இது நம்ம இந்த பாட்டில் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 10th சயின்ஸில் பயாலஜியில் யூனிட் 21 ஹெல்த் அண்ட் டிசீசஸ், உடல்நலம் மற்றும் நோய்கள் பாடம் தான் நாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒபேசிட்டிலாம் பார்த்துட்டோம், ஹார்ட் டிசீஸ் பார்த்தாச்சு இல்லைங்களா, கேன்சர் பார்த்தாச்சு, டைப்ஸ் ஆஃப் கேன்சர் பார்த்தாச்சு இல்லைங்களா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 21.9.1 ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஒபேசிட்டி. அதாவது என்ன அப்படின்னாக்கா, ப்ரிவென்ஷன்னாக்கா தடுப்பு, கண்ட்ரோல் கட்டுப்படுத்துதல், ஒபேசிட்டினா உடல் பருமன். இப்போ உடல் பருமன் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு டயட் மேனேஜ்மெண்ட், அதாவது லோ கலோரி, நார்மல் புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், ஹை ஃபைபர் டயட் கேன் ப்ரிவெண்ட் ஓவர் வெயிட். கலோரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் இஸ் சேஃப் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ். அது டயட் மேனேஜ்மெண்ட்னா உணவு கட்டுப்பாட்டு மேலாண்மை. அதாவது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, குறைந்த அளவு கலோரி கொண்ட இயல்பான புரதம், வைட்டமின்கள், கனிமங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, அதிக நார்சத்து மிக்க உணவுகள், இது எல்லாமே உடலில் எடையை என்ன பண்ணுது, அதிகரிப்பதை தடுக்குது. இந்த உணவுப் பொருள்கள்லாம் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்குது. அப்போ எடை குறைப்பில் கலோரி கட்டுப்பாடு அப்போ பாதுகாப்பானது, மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது இல்லைங்களா. பயனுள்ளதாகவும் இருக்குது. அடுத்ததாக ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், உடற்பயிற்சிகள். A low calorie diet accompanied by moderate exercise will be effective in causing weight loss. இப்போ மிதமான உடற்பயிற்சியுடன் கூடிய குறைந்த கலோரி உணவு உடல் எடையை குறைப்பதில் திறன்மிக்கதாக விளங்குது இல்லைங்களா. மெடிடேஷன், யோகா அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இப்போ தியானம், யோகா, உடற்பயிற்சி, இது எல்லாமே என்ன பண்ணோம், நம்ம உடல் உழைப்பின் மூலம் குறைக்க முடியும். இதன் மூலமாக என்ன பண்ணலாம், குறைக்கலாம். மன அழுத்தம் காரணமாக அதிகப்படியான உணவு உட்கொள்ளுதல், தியானம், யோகா மற்றும் உடல் உழைப்பின் மூலம் குறைக்க முடியும். எதை, ஒபேசிட்டியை, உடற்பருமனை உடற்பயிற்சி மூலமாகவும் குறைக்கலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மூலமாகவும் குறைக்கலாம் சரிங்களா. அடுத்தது ஹார்ட் டிசீஸ்னால் இதய நோய்கள். கார்டியோவாஸ்குலார் டிசீஸ், அதாவது சிவிடின்னு சொல்கிறாங்க, இஸ் அசோசியேட்டட் வித் டிசீஸ் ஆஃப் த ஹார்ட் அண்டு பிளட் வெசல்ஸ். அதாவது இதய நோய்கள், கார்டியோவாஸ்குலார் டிசீஸ் அப்படின்னா இதய நோய்கள், இதயம் மற்றும் இரத்த நாளங்களுடன் தொடர்பு கொண்டது. இதய நோய்கள் எதோட தொடர்பு கொண்டது, ஹார்ட் அண்டு பிளட் வெசல்ஸ், இதயம் மற்றும் பிளட் வெசல்ஸ்னால் இரத்த நாளங்கள் அதோட தொடர்பு கொண்டது இல்லைங்களா. கரோனரி ஹார்ட் டிசீஸ், சிஹெச்டினாக கரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் அண்ட் இஸ் காஸ்டு பை டிபோசிஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால் இன் த பிளட் வெசல்ஸ். அப்போ இதய குழாயில், அதாவது கரோனரி இதய நோய், சிஹெச்டிங்கிறது கரோனரி இதய நோய், இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் படிவதனால ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இட் யூஸ்வலி டெவலப்ஸ் ஸ்லோலி ஓவர் மெனி இயர்ஸ் பிகினிங் ஃப்ரம் childhood. They may form a fatty streak to a fibrous complicated block
காம்ப்ளிகேட்டட் பிளாக். அப்போ கொழுப்பு வந்து படிதலானது என்ன ஆகுது, வழக்கமாக குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கி பல ஆண்டுகள் இது வந்து நீடிக்கிறதுனால இதய நோய் உண்டாகிறது, இதய நோய் உண்டாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவை வந்து மெல்லிய கொழுப்பு கீறல்கள் முதல் சிக்கலான நாரீடை தட்டுகளான பிளேக்கு உருவாவது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளேக்கு உருவாவது வரை இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் வந்து தி மே ஃபார்ம் ஃபேட்டி ஸ்டேக் ஏ ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட். அது கொழுப்பு கீறல்கள் முதல் சிக்கலான நாரீடை தட்டுகள், ஃபைப்ரஸ் காம்ப்ளிகேட்டட் ஸ்டேக், சிக்கலான நாரீடை தட்டுகள் பிளேக் உருவாவது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இட் லேட்ஸ் டு த நேரோவிங் ஏ பிளட் வெசல்ஸ் லெட்டிங் டு atherosclerosis in the large and medium sized arteries that supply the heart muscle with oxygen. It leads to sudden ischemia and myocardial infarction அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்து இதய தசைகளுக்கு ரத்தத்தை வந்து வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தரலுடைய தமனிகளை வந்து சுருங்க செய்கிறதுனால ஆர்த்ரோக்ளிசரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்த்ரோக்ளிசரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்குது. எப்படி வழிவகுக்குது? இரத்த நாளங்களை சுருங்க செய்கிறதுனால இதய தசைக்கு ரத்தத்தை வழங்குகின்ற பெரிய மற்றும் நடுத்தர அளவுடைய தமனிகளை வந்து என்ன பண்ணுது, சுருங்க செய்யுது. அதன் மூலம் வந்து எந்த நோய்க்கு எந்த நோய் உருவாகிறது? ஆர்த்ரோக்ளிரோசிஸ் நோய்க்கு வழிவகுக்கிறது. அந்த நோய் வந்து உருவாகிறது. மேலும் இது திடீரென தோன்றும் இஸ்கிமியா. அடுத்து இதய தசை நசிவுறல் இல்லைங்களா? இது வந்து இறப்புக்கு கூட கொண்டு போயிடுது. இறப்புக்கு கூட என்ன பண்ணுது, கொண்டுட்டு போயிடுது இல்லைங்களா? அடுத்தது வந்து மேலும் அறிந்து கொள்வோம். டிசரபிள் லெவல் ஃபார் பிளட் கொலஸ்ட்ரால் should be less than 200 mg/dL for Indians. The risk of coronary heart disease increases slowly as blood cholesterol levels increase from 200 to 300 mg/dL. DLனா டெசிலிட்டர், சரிங்களா? இப்போ இந்தியர்களில் வந்து ரத்தத்தில் இருக்க வேண்டிய விரும்பத்தக்க கொழுப்பின் அளவு வந்து எவ்வளோன்னா, டெசிலிட்டருக்கு 200 மில்லிகிராம். ரத்தத்தின் கொழுப்பின் அளவு 200லிருந்து 300 மில்லிகிராமாக அதிகரிக்கும் போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்க, இதய நோய் வந்து ஏற்படக்கூடிய ஆபத்து உண்டு, சரிங்களா? அப்போ இதய நோய்கள் ஏற்பட்டு ஆபத்தையும் அதிகரிக்க செய்கிறது, சரிங்களா? இப்போ அடுத்ததாக வந்து என்னென்னாக்கா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஹைபர் கொலஸ்ட்ரோலிமியா அண்டு ஹை பிளட் ப்ரெஷர், அது ஹைப்பர் டென்ஷன். ஹை பிளட் கொலஸ்ட்ரால், ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் கொலஸ்ட்ரால், hypertension are the major causes for contributing factors for heart disease, and if untreated may cause severe damage to brain, kidney and eventually lead to stroke. அதாவது ஆபத்து காரணிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதய நோய்க்கான முக்கிய காரணம் மற்றும் பங்களிப்பு காரணிகளாகிய ஹைபர் கொலஸ்ட்ரோலிமியா, அதாவது இரத்த கொழுப்பு ரத்தத்தில் கொழுப்பு வந்து அதிகரிக்கிறது, மற்றும் மிகை இரத்த அழுத்தம், அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது அப்படின்னா என்னது, மிகை இரத்த அழுத்தம். இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து நம்ம சிகிச்சை மேற்கொள்ளலைன்னா, இதெல்லாம் கட்டுப்படுத்தலைன்னா மூளை மற்றும் சிறுநீரகங்கள் கடுமையான பாதிப்பை உண்டாக்கி இறப்பை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. மூளை மற்றும் சிறுநீரகங்களை கடுமையாக தாக்கி இறப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து காரணங்கள், ஹெரிடிட்டி, அதாவது மரபு, பாரம்பரியம், குடும்ப வரலாறு. ஃபேமிலி ஹிஸ்ட்ரினா குடும்ப வரலாறு, பாரம்பரியம், ஹெரிடிட்டி, பாரம்பரியம், மரபியல். டயட் ரிச் இன்
saturated fat and cholesterol, obesity, increasing age, cigarette smoking, emotional stress, sedentary lifestyle, excessive alcohol consumption and physical inactivity are some of the cases. அதாவது காரணங்கள்லாம் வந்து என்னென்னாக்கா பாரம்பரியம், அதிக அளவு நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ராலை கொண்ட உணவு, உடற்பருமன், வயது அதிகரித்தல், புகைப்பிடித்தல், உணர்ச்சி வசப்படுதலால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இயக்கமில்லாத வாழ்க்கை முறை, அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, அதிக அளவு ஆல்கஹாலை சாப்பிட்றது, அப்போ வந்து உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ இருந்தாங்க இதய நோய் வந்து வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதய நோய்க்கான காரணங்கள் இது தான். இதய நோய்க்கான காரணங்கள் இதுதான். உடல் உழைப்பின்மை, இதெல்லாம் இதய நோய்க்கான காரணங்கள். அடுத்து ஹெச்டிஎல், ஹை டென்சிட்டி lipoprotein ஆர் குட் கொலஸ்ட்ரால் லோயர்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ், ஒயில் எல்டிஎல்னாக்கா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹெச்டிஎல்னா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் இல்லைங்களா. ஆர் பேட் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஹார்ட் டிசீஸ். அதாவது ஹெச்டிஎல்ங்கிறது என்னென்னாக்கா அதிக அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் அல்லது நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது. இது இதய நோய்க்கான ஆபத்தை குறைக்கும். ஹார்ட் டிசீஸ், லோயர்ஸ் ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். அதே வேளையில் மாறாக எல்டிஎல் குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் வந்து இதய நோய்க்கான ஆபத்தை என்ன பண்ணுனாக்கா அதிகரிக்கும். இன்க்ரீஸ் ரிஸ்க் ஹார்ட் டிசீஸ், இன்க்ரீஸ்னால் அதிகரிக்கும். எது அதிகரிக்கும்? குறை அடர்த்தி கொண்ட லிப்போபுரதம் இதய நோயை வந்து ஆபத்தை வந்து அதிகரிக்கும், இதய நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்க செய்கிறது. அடுத்தது ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் என்ன? தடுத்தல். இதய நோய்கள் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு. இதய நோய்கள், ஹார்ட் டிசீஸ்னால் இதய நோய்கள், ஹார்ட் டிசீஸ்னால் இதய நோய், அது எவ்வாறு தடுக்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ டயட் மேனேஜ்மெண்ட், உணவு கட்டுப்பாடு. டயட் மேனேஜ்மெண்ட்னா என்னங்க? உணவு கட்டுப்பாடு. அப்போ ரிடக்ஷன் இன் த இன்டேக் ஆஃப் கலோரிஸ், லோ சாச்சுரேட்டட் ஃபேட் அண்டு கொலஸ்ட்ரால், ரிச் ஃபுட், லோ கார்போஹைட்ரேட் அண்டு காமன் சால்ட் ஆர் சம் ஆஃப் த டயட்ரி மாடிஃபிகேஷன். டயட் ரிச் இன் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது PUFA அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் எசென்ஷியல். அதாவது குறைவான கலோரி கொண்ட உணவினை உட்கொள்ளல், நிறைவுற்ற கொழுப்பு மற்றும் அதிக கொலஸ்ட்ரால் கொண்ட உணவு வகைகள், குறைவான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சாதாரண உப்பு ஆகியவற்றை குறைவாக உட்கொள்ளுதல், இது எல்லாமே வந்து நாம் உண்ணக்கூடிய உணவு முறைகளில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றங்கள் சரிங்களா. அடுத்து அதிக அளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள், PUFAன்னு சொன்னோம் இல்லையா. அதாவது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னாக்க பல்கொழுப்பு அமிலங்கள், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், PUFAனா பல்கொழுப்பு அமிலங்கள். அப்போ நம்ம அதிக அளவு நிறைவுறாத பல்கொழுப்பு அமிலங்கள் கொண்ட உணவை வந்து எடுத்துக்கணும். அதுபோல் வந்து நார் சத்து மிக்க உணவு, அதாவது ஃபைபர் டயட், நார் சத்து மிக்க உணவு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்ட் விட்டமின் ஆர் ரெக்வயர்ட். அப்போ நார் சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடலாம். பழங்கள், காய்கறிகள், புரத சத்து உள்ள உணவுப் பொருட்கள், தாது உப்புகள் இல்லைங்களா, விட்டமின்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு தேவையானது. அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து இதய நோய் வந்து வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து என்னென்னாக்கா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உடற்பயிற்சி. அப்போ நாள்தோறும் என்ன செய்யணும்? உடற்பயிற்சி செய்யணும், நடக்கணும், யோகா செய்யலாம். இப்போ உடல் எடையை பராமரிப்பதற்கு இதுவும் ஒரு உடற்பயிற்சியும் ஒரு முக்கியமானதாக இருக்குது இல்லைங்களா. அது எசென்ஷியல் ஃபார் பாடி வெயிட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அவாய்டன்ஸ். அப்போ அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்க்கணும். அடிக்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னா என்னது? அடிமைப்படுத்தும் பொருட்களை தவிர்க்கணும். ஆல்கஹால் பருகுதல், புகைப்பிடித்தல், இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்? அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங்லாம் அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் கன்சம்ஷன் அண்ட் ஸ்மோக்கிங் ஆர் டு பி அவாய்டட். ஆல்கஹால் பருகுதல், புகைப்பிடித்தல், இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் சரிங்களா. அப்போ அதுபோல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கேன்சரில் வந்து கேன்சர் இல்லைங்க, புகைப்பிடித்தலாலையும் கேன்சர் ஏற்படுது இல்லைங்களா. ஆனால் வந்து இதய நோய்க்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆல்கஹாலில் இருந்ததில், அடுத்து புகைப்பிடித்தல், இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா. அடுத்தது வந்து என்னன்னாக்கா கேன்சர். கேன்சர்னாக்க புற்றுநோய். கேன்சர் கேசஸ் அபவுட் 4 million deaths annually throughout the world. அந்த உலக அளவில் வந்து
எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அப்படின்னாக்கா இறக்குறாங்க அப்படின்னாக்கா கேன்சரால் புற்றுநோயால் 4 மில்லியன் நபர்கள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் இந்தியா மோர் தென் 1 மில்லியன் பீப்புள் சஃபர் ஃப்ரம் கேன்சர். அப்போ இந்தியாவில் மட்டும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? 1 மில்லியன் நபர்கள் வந்து புற்றுநோய்க்கு வந்து ஆளாயிருக்காங்க, புற்றுநோய் பாதிப்புக்கு ஆளாயிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 1 மில்லியன் இல்லைங்களா. கேன்சர் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்டு மீனிங் கிராப். லட்டின் வேர்டில் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? கிராப். லட்டின் வேர்டில் கிராப் இல்லைங்களா. இப்போ வந்து cancer is derived from Latin word meaning grab. The study of cancer is called ஆன்காலஜி. இதை படிக்கக்கூடிய பிரிவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆன்காலஜின்னு சொல்கிறோம். படிக்கக்கூடிய பிரிவை வந்து நம்ம ஆன்காலஜின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து என்னன்னாக்க, அதாவது ஆண்காசுனாக்க கட்டி. கட்டி. ஆண்கோனாலே கட்டின்னு பேர். ஆண்கோனாக்க கட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதனால் இது ஆன்காலஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. லத்தீன் மொழியில் வந்து கிராப்னா நண்டு. லத்தீன் மொழியில் வந்து புற்றுநோய்க்கு வந்து கிராப்னு சொல்கிறாங்க. லத்தீன் மொழிக்கு என்ன சொல்கிறாங்க? லத்தீன் வேர்டு மீனிங் கிராப். கிராப்னு நண்டு. லத்தீன் மொழியில் வந்து இந்த புற்றுநோயை வந்து என்னென்னு சொல்கிறாங்க? நண்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஆண்கோனா கட்டி. ஆண்கோனாக்க கட்டி. கேன்சர் இஸ் ஆன் அப்நார்மல் அண்ட் அன்கண்ட்ரோல்டு டிவிஷன் ஆஃப் செல்ஸ் தட் இன்வேட் அண்ட் டெஸ்ட்ராய் சரௌண்டிங் டிஷ்யூஸ் ஃபார்மிங் டியூமர் அண்டு நியோபிளாசம் நியூ குரோத். அப்போ வந்து கேன்சர் என்ன ஆகுது அப்படின்னாக்க, கட்டுப்பாடற்ற அபரிமிதமான செல் பிரிதல். இது வந்து செல் பிரிதல் வந்து நடைபெறுது. செல் பிரிதல் வந்து நடைபெறுது புற்றுநோயில். இது அருகில் உள்ள திசுகளுக்கும் ஊடுருவி கட்டிகள் அல்லது நியோபிளாசத்தை உருவாக்கி திசுகளை வந்து அழிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுதுனாக்க, வேறுபட்ட செல்கள் தொகுப்பு. இது வந்து இயல்பான செல் பிரிதலை மேற்கொள்கிறது கிடையாது. அதுதான் do not respond to the normal cell division. இது வந்து இயல்பான செல் பிரிதல் நிகழ்வது இல்லைங்களா. அடுத்து வந்து the cancerous cells migrate to distant parts of the body of affect new tissue. இது என்ன ஆகுது அப்படின்னாக்க, புற்று செல்கள் வந்து உடல் உள்ள தொலைவில் உள்ள பாங்களுக்கும் இடம்பெயர்ந்து என்ன பண்ணுது? புதிய திசுகளையும் அழிக்குது. ஒரு இடத்துல வருது அப்படின்னு சொன்னாக்க அதுலேருந்து மற்ற திசுகளையும் இடம்பெயர்ந்து மற்ற திசுகளையும் வந்து அழிக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க? மெட்டாஸ்டாசிஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாசிஸ். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா. வாட் இஸ் மெட்டாசிஸ் அப்படின்னு வந்து கேட்பாங்க. The cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. This process is called metastasis. The frequent sites of metastasis are lungs, bones, liver, skin and brain. இந்த மெட்டாசிஸ் வந்து அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகும் உறுப்புகள் எதுன்னா நுரையீரல், எலும்புகள், கல்லீரல், தோல் மற்றும் மூளை. இது வந்து அடிக்கடி பாதிப்புக்கு உள்ளாகுது. சரிங்களா. அடுத்து மோர்டர்னோவில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வேர்ல்டு கேன்சர் டே, அதாவது 14th February. வேர்ல்டு கேன்சர் டே இப்போ 14th February. February 4 தான் உலக புற்றுநோய் தினம். அடுத்து நேஷ்னல் கேன்சர் அவேர்னஸ் டே. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் November 7. சரிங்களா. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் என்று அப்படின்னாக்கா November 7. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ். Cancers are classified all the basis of the tissues from which they are formed. அதாவது வந்து டைப் ஆஃப் கேன்சர்ஸ்னு என்ன? புற்றுநோயினுடைய வகைகள். இது உருவாகும் திசுகளின் அடிப்படையில் புற்றுநோயை வந்து வகைப்படுத்துகிறோம். அது உருவாகக்கூடிய திசுகளின் அடிப்படையில் புற்றுநோயை வந்து நாம் வகைப்படுத்துகிறோம். சரிங்களா. இப்போ வந்து கார்சினோமாஸ் அரைஸ் ஃப்ரம் எபிதிலியல் அண்டு கிளாண்டுலர் டிசீஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு டைப் வந்து கார்சினோமோ. சரிங்களா. ஃபஸ்ட்டு டைப்பு கார்சினோமோ. ரெண்டாவது சார்கோமாஸ். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க? சார்கோமாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. கார்சினோமாங்கிறது எபிதிலியல் மற்றும் சுரப்பிகளின் திசுகளில் வந்து உருவாகுது.
அதுதான் எபிதிலியல் அண்டு கிளாண்டுலர் டிஷ்யூ. கிளாண்டுலர் டிஷ்யூஸ்னால் சுரப்பிகளின் திசு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஒரு தே இன்க்ளூடு கேன்சர்ஸ் ஆஃப் ஸ்கின், லங், ஸ்டொமக் அண்ட் பிரெயின். அபவுட் 80% ஆஃப் த டியூமர்ஸ் ஆர் கார்சினோமஸ். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த வகை புற்றுநோய் வந்து தோல், நுரையீரல், வயிறு மற்றும் மூளை ஆகியவற்றில் ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து 85% புற்றுநோய்கள் இந்த வகை ஒன்றை தான் கார்சினோமா வகை வந்து 85% பேருக்கு இருக்குங்கிறாங்க. 85% புற்றுநோய்கள் இந்த கார்சினோமா வகையை தான் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து என்னென்னா சார்கோமாஸ் ஆர் அக்கர் இந்த கனெக்டிவ் அண்டு மஸ்குலார் டிஷ்யூ. இது வந்து தசை திசுகளில் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. சார்கோமா வந்து இணைப்பு மற்றும் தசை திசுகளில் உருவாகக்கூடிய புற்றுநோய் வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்க்ளூட் த கேன்சர் ஆஃப் போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டான்ஸ், அடிபோஸ் டிஷ்யூஸ் அண்டு மசில்ஸ். அதாவது வந்து இந்த வகை புற்றுநோய் வந்து எலும்பு, போன்ஸ்னாக என்னது எலும்புகள், அடுத்து கார்டிலேஜ் குருத்தெலும்பு, அடுத்து வந்து தசை நாண்கள், டெண்டான்ஸ்னாக தசை நாண்கள், அடிபோஸுங்கிறது அடிபோஸ் திசு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இதில் வந்து மற்றும் தசைகள் ஆகியவற்றில் வந்து ஏற்படலாம். இந்த புற்றுநோயில் வந்து 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார்கோமாஸ் வந்து 1% தான் இருக்கும். ஆனால் கார்சினோமா வந்து எத்தனை சதவீதம் இருக்குது? இது 85% இருக்குது. 85% வந்து இந்த புற்றுநோய் தான் வந்து உருவாகுது. கார்சினோமா வந்து 85% அளவு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 80% புற்றுநோய்கள் இந்த வகையை தான் சார்ந்தது. இந்த வகையை கார்சினோமா 1% தான் சார்கோமா. மோர் டு நோ டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ், அதாவது வந்து கட்டிகளினுடைய வகைகள். அதில் பார்த்தோன்னாக்க பிகின் டியூமர்ஸ் ஆர் நான் மேலிகன் டியூமர்ஸ், அதாவது வந்து மேலிக்னன் சொல்கிறாங்க. தீங்கற்ற அல்லது மேலிக்னன் வகை அல்லாத கட்டிகள். ரிமைன் கன்ஃபைன்டு இன் த ஆர்கன் அஃபெக்டட் டு அண்ட் டு நாட் ஸ்ப்ரெட் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உறுப்புகளுக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உறுப்புகளுக்கு உள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும், உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவாது. சரிங்களா, இந்த தீங்கட்டுறது. அடுத்து மேலிக்னன் கட்டிகள், அதாவது இது என்னென்ன மேலிக்னன் டியூமர்ஸ்னால் கட்டிகள், மேலிக்னன் கட்டிகள்னாக்கா மாஸ் ஆஃப் ப்ரோலைஃபரேட்டிங் செல்ஸ் விச் க்ரோ வெரி ரெபிடலி இன்வைடிங் அண்டு டேமேஜிங் த சரௌண்டிங் நார்மல் டிஷ்யூ. பெருக்கமடைந்த செல் குழுக்களாக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சு சுற்றியுள்ள இயல்பான திசுகளின் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து மேலிக்னன் கட்டிகள்னு சொல்கிறாங்க. கட்டிகளை 2 வகையான கட்டிகளை பிரிக்கிறாங்க. தீங்கற்ற கட்டிகள் இருக்குது, தீங்குடைய கட்டிகள் இருக்குது. சரிங்களா, மேலிக்னன் கட்டிகள் தான் தீங்கு விளைவிக்கக்கூடிய கட்டிகள் இல்லைங்களா. இப்போ அடுத்ததாக வந்து கட்டிகள் 2 வகையாக பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்தது வந்து என்னென்னாக்கா லுக்யூமியா வந்து லியூகேமியா அப்படின்னு சொல்கிறாங்க. லியூகேமியா ஆர் கேரக்டரைஸ்டு பை ஆன் இன்க்ரீஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ் இன் த போன் மேரோ அண்ட் லிம்ப் நோட்ஸ். லியூகேமியா ஆர் கால்டு பிளட் கேன்சர்ஸ். மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் கேன்சர் விச் ஆல்சோ அஃபெக்ட் சில்ட்ரன் பிலோ 50 years ஆஃப் ஏஜ். அதாவது லியூகேமியாங்கிறது வந்து எலும்பு மஞ்சள் மற்றும் நிணநீர் முடிச்சுகளில் இரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பது தான் இதனுடைய பண்பு. இரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது தான் இதனுடைய பண்பு எலும்பு மஞ்சைகளில். சரிங்களா, இது இரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிளட் கேன்சர்ஸ், இரத்த புற்றுநோய். இது பொதுவாக காணப்படும். இவ்வகை புற்றுநோய் வந்து 15 வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் தான் பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. 15 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. இது லியூகேமியா வந்து 15 வயதுக்கும் குறைவானவர்களுக்கு மட்டும்தான் இந்த புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னாக்க புற்றுநோய் காரணிகள். கேன்சர் கேசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் கால்டு கார்சினோஜென்ஸ். அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் கார்சினோஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய காரணிகள், ஏஜென்ட்ஸ்னால் காரணிகள், புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகளை கார்சினோஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது புற்றுநோய் காரணிகள் என்று அழைக்கப்படுது. தே ஆர் பிசிக்கல், கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், அயனைசிங், ரேடியேஷன் அண்டு பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ். இது வந்து இயற்பியல், வேதியியல், அயனியாக்கும் கதிர்வீச்சுகள் மற்றும் உயிரியல் காரணிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
உயிரியல் பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ்னால் உயிரியல் காரணிகள், ரேடியேஷன்னாக்கா கதிர்வீச்சுகள். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்னன்னாக்கா ஃபிசிக்கல் இரிட்டன்ட் ஹெவி ஸ்மோக்கிங் கேசஸ் லங் கேன்சர் அண்ட் கேன்சர் ஆர் ஓரல் கேவிட்டி பேரண்ட்ஸு. அதாவது அதிக அளவு புகைப்பிடித்தனால் நுரையீரல், வாய்க்குழி, தொண்டை மற்றும் குரல் வளை புற்றுநோய் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. குரல் வளை புற்றுநோய் வந்து உருவாகுது அதிக அளவு ஹெவி ஸ்மோக்கிங், அதிக அளவு புகைப்பிடித்தல்னால. அப்போ வந்து என்ன ஆகுது? லங் கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், ஓரல் கேவிட்டி, வாய்க்குழி புற்றுநோய், பேரண்ட்ஸ் தொண்டை புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படுது. பெட்டல் அண்ட் டொபாக்கோ ஸ்டீவிங் கேசஸ் ஓரல் கேன்சர், புகையிலை மெல்வதனால் வந்து வாய் புற்றுநோய் ஏற்படுது. எக்ஸசிவ் எக்ஸ்போசர் டு சன்லைட் மே கேஸ் ஸ்கின் கேன்சர். அப்போ வந்து என்ன ஆகுது? தோலில் வந்து படக்கூடிய சூரிய ஒளியினால் வந்து தோல் புற்றுநோய் ஏற்படுது. தோல் புற்றுநோய் வந்து ஏற்படுது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? சன்லைட்டு. அடுத்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். அடுத்து வந்து கெமிக்கல் ஏஜென்ட்ஸ். இப்போ ஃபிசிக்கல் இரிட்டன்ட் பார்த்துட்டோம். அடுத்தது கெமிக்கல் ஏஜென்ட்ஸ், வேதி காரணிகள். வேதி காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிக்கோட்டின், காஃபின், ப்ராடக்ட் ஆஃப் கம்பூஷன் ஆஃப் கோல் அண்ட் ஆயில், பெஸ்டிசைட்ஸ், ஆஸ்பெட்டாஸ், நிக்கல், சர்டைன், டைஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்ஸ் இண்டூஸ் கேன்சர். அதாவது புகையிலை, காஃபின் அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபின், நிலக்கரி மற்றும் எண்ணெய் இதை எரிக்கிறதுனால உருவாகக்கூடிய பொருட்கள். அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள். அடுத்தது கல்நாறு, நிக்கல் மற்றும் இது கல்நாறு, நிக்கல், அப்புறம் சில சாயங்கள், செயற்கை இனிப்பூட்டிகள். ஆர்டிஃபிஷியல்னால் செயற்கை நம்மளா செய்கிறது, செயற்கை இனிப்பூட்டிகள். இது எல்லாமே வந்து புற்றுநோயை வந்து உண்டாக்குது வேதியியல் முறைகளில் அடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரேடியேஷன். கதிரியக்கத்தின் மூலமாகவும் என்ன ஆகுது? எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், பீட்டா ரேஸ்னு சொல்கிறோம் இல்லையா? எக்ஸ் கதிர்கள், காமா கதிர்கள், இந்த கதிரியக்க பொருள்கள் மற்றும் அயனியாகாத கதிர்வீச்சுகளான அல்ட்ரா வயலட், யூவி கதிர்கள் டிஎன்ஏவை பாதிப்புக்கு உள்ளாக்கி என்ன பண்ணும்? புற்றுநோயை உண்டாக்க வழிவகுக்கிறது. டிஎன்ஏவை வந்து டேமேஜ் பண்ணி அப்போ வந்து என்ன பண்ணுது? புற்றுநோயை உருவாக்குது. அடுத்து பயாலஜிக்கல் ஏஜென்ட்ஸ், உயிரியல் காரணிகள். கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்டு ஆன்கோஜெனிக் வைரஸ். அதாவது புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்களை ஆன்கோஜெனிக் வைரஸ்கள்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? கேன்சர் காசிங் வைரஸஸ் ஆர் கால்டு ஆன்கோஜெனிக் வைரஸ். சரிங்களா? அப்படின்னாக்கா என்னென்னு தெரியுதுங்களா? அதாவது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை ஆன்கோஜெனிக் வைரஸ்ன்னு சொல்கிறோம். புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய வைரஸ்களை ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக வந்து என்னென்னாக்க ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர் என்ன? புற்றுநோய் சிகிச்சை. புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கிறோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னாக்கா சர்ஜரி, அறுவை சிகிச்சை. அடுத்தது ரேடியோதெரப்பினா கதிரியக்க சிகிச்சை. அடுத்தது ஹீமோதெரப்பி அப்படின்னாக்கா வேதி மருந்து சிகிச்சை ஹேமோதெரப்பி அப்படின்னாக்கா. அடுத்தது இம்யூனோதெரப்பினா தடைகாப்பு சிகிச்சை. இம்யூனோதெரப்பினா தடைகாப்பு சிகிச்சை, ஹேமோதெரப்பினா வேதி மருந்து சிகிச்சை. அடுத்தது ரேடியேஷன் தெரப்பினா கதிரியக்க சிகிச்சை, அறுவை சிகிச்சை. இப்படி இந்தமாரி சிகிச்சைகளால் வந்து என்ன பண்ண முடியும்? கேன்சரை வந்து நம்ம வந்து ஓரளவு கட்டுப்படுத்த முடியும், பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். சரிங்களா? அறுவை சிகிச்சையின் மூலம் அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அடுத்த இடத்துக்கு பரவுறதை கட்டுப்படுத்த முடியும். அதேபோல் கதிரியக்கத்தின் மூலமாக வந்து என்ன பண்ண முடியும்? புற்றுநோய் செல்களை மட்டுமே கதிர்வீச்சு மூலமாக அழிக்கலாம். வேதி மருந்துனாக்க அந்த புற்றுநோய்க்கு எதிரான மருந்துகளை வந்து கொடுத்து செல் பிரிதல் தடுக்கலாம். அந்த செல் டிவிஷன் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். ஹீமோதெரப்பி வேதி மருந்து. சரிங்களா? அடுத்த தடைகாப்பு சிகிச்சைங்கிறது என்னது? பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபயர்ஸ் லைக் இன்டர்ஃபரன்ஸ். அதாவது தடைகாப்பு மண்டலத்தை தூண்டுவதன் மூலம் கட்டிகளை வந்து அழிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஃபார் கேன்சர். புற்றுநோய் தடுப்பு முறைகள். கேன்சர் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்ஸ் ஷுட் ஃபோக்கஸ் ஆர் பிரைமரி ப்ரிவென்ஷன் அண்டு ஏர்லி டிடெக்ஷன் கிடையாது, டிடெக்ஷன். அதாவது புற்றுநோய்க்கு தடுப்பு திட்டங்கள் முதல் நோய் தடுப்பு மற்றும் ஆரம்ப நிலையில் கண்டறிதல்.
ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு நம்ம வந்து கவனம் செலுத்தி அதுக்கான சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் என்ன பண்ணலாம், அதிகமாக பரவுவதை வந்து தடுக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ப்ரிவெண்ட் லங் கேன்சர், டொபாக்கோ ஸ்மோக்கிங். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, புகைப்பிடித்தல் தவிர்ப்பதனால் நுரையீரல் புற்றுநோயை வந்து தடுக்கலாம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளிப்படக்கூடிய நச்சு நிறைந்த மாசு காரணிகள் பாதிப்பிலிருந்து விடுபட நாம் மேற்கொள்ள வேண்டும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தோல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கு அதிகப்படியான கதிர்வீச்சு உட்படுதலை தவிர்த்துக்கணும். அதிகப்படியான கதிர்வீச்சு உட்படுதலுக்கு தவிர்த்துக்கணும். சரிங்களா. எக்ஸசிவ் எக்ஸ்போசர் ரேடியேஷன் இஸ் டு பி அவாய்டட் ப்ரிவென்ட் ஸ்கின் கேன்சர். அப்போ வந்து தோல் நோயை தடுப்பதற்கு நம்ம கதிர்வீச்சுகளை வந்து நம்ம மீது உட்படாமல் நாம் பார்த்துக்கணும். சரிங்களா. அடுத்து வந்து என்னென்னாக்க எய்ட்ஸ், அக்யூர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், அதுதான் AIDS அப்படின்னு சொல்கிறோம். எய்ட்ஸ் இஸ் த செவர் வைரல் டிசீஸ் அண்டு காஸ்டு பை ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். HIV என்னது, ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா. இந்த நோய் தடைகாப்பு மண்டலம் உடலின் நோய் காரணிகளை ஒடுக்குவதில் தோல்வி அடையுது. லிம்போசைட்டுகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா தாக்கும், அட்டாக் த லிம்போசைட்ஸ். அப்போ அட்டாக் பண்ணுது, லிம்போசைட்ஸ் அட்டாக் பண்ணி என்ன பண்ணுது, அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இஸ் ப்ரோன் டு இன்ஃபெக்டியஸ் டிசீஸ். அப்போ வந்து அங்கே லிம்போசைட்டை தாக்கி பாதிப்படைந்த நபர்கள் நோய் தொற்றினை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து HIV பரவுதல், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் HIV பரவுதல், ஹியூமன் இம்யூனோ வைரஸ். HIVனா என்னது, ஹியூமன் இம்யூனோ வைரஸ். இது வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன ஆகுதுன்னா, வைரஸ் சிறுநீர், கண்ணீர், உமிழ்நீர், தாய்ப்பால் மற்றும் கலவி கால்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. டியர்ஸ்னா கண்ணீர், யூரின், சிறுநீர், சலிவா, உமிழ்நீர், பிரஸ்ட் மில்க் அண்டு தாய்ப்பால். பிரஸ்ட் மில்க்னா தாய்ப்பால். வெஜினல் செக்ரேஷன் அப்படின்னா கலவி கால்வாய் சுரப்புகளில் வந்து இது காணப்படுது. ரத்தத்தின் மூலமாகவும் நலமான ஒருவருக்கு பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா. இன்ஃபெக்டட் பேஷண்ட் ஹூ கம்ஸ் கான்டாக்ட் பிளட் ஹெல்த். அப்போ ரத்தம் மாற்றுவதன் மூலமாக ஏற்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரத்தத்தை வந்து நம்ம வந்து அதில் HIV கிருமிகள் ஏதாவது இருக்கான்னு சோதனை செஞ்ச பிறகு தான் மற்றவருக்கு ரத்தத்தை வந்து ஒருவரிலிருந்து மற்றொருவருக்கு ரத்தத்தை ஏற்றும் பொழுது சோதனை செய்யப்பட்ட ரத்தத்தை தான் என்ன பண்ணணும், ஏற்றணும். இல்லைங்களா. அதேபோல் ஊசிலாம் நம்ம வந்து ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசி மற்றொருவருக்கு பயன்படுத்துதல் கூடாது. இல்லைங்களா. அதுபோல் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து நம்ம சேய்க்கு தாய் சேய் இணைப்பு திசு மூலம் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. தாய் சேய் இணைப்பு திசு மூலம் வந்து பரவுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த டிரான்ஸ்மிஷன் பரவும் விதம் வந்து செக்ஸுவல் கான்டாக்ட் இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது வந்து என்னென்னாக்கா பாதிக்கப்பட்டவருடன் உடலுறவு கொள்ளுதல் மூலம் பரவுது. அடுத்தது வந்து யூஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ், சிரஞ்சு, ஊசிகள் ஒருவருக்கு பயன்படுத்திய ஊசியை மற்றொருவருக்கும் பயன்படுத்துறதுனால பரவுது. பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை வந்து இரத்த பொருள்களை பெறுவதன் மூலம் பரவுது. பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை நம்ம ரத்தத்தை வந்து ஏற்றுவதன் மூலமாக பரவுது. ஒருவருக்கு அந்த நோய் இருந்திருக்கலாம், அதை பரிசோதிக்காமல் இருக்கான்னு பார்க்காமலே அவங்க ரத்தத்தை எடுத்து நலமாக இருக்கிற நபருக்கு வந்து ஏற்றணும்னா என்ன ஆகும், அவங்களுக்கும் அந்த நோய் வந்து பரவும். இல்லைங்களா. இப்போ பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து தாய் சேய் இணைப்பு திசுக்கும் பரவும். குழந்தைக்கும் தாய்க்கு அந்த எய்ட்ஸ் இருந்தனாக்க என்ன ஆகுது, குழந்தைக்கும் அது பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் அண்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் எய்ட்ஸ். சிம்டம்ஸ் என்ன, அறிகுறிகள் என்ன, அதனுடைய அடுத்த அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை. அறிகுறிகள் மற்றும் ட்ரீட்மெண்ட்னா சிகிச்சை, அறிகுறிகள் சிகிச்சை. சிம்டம்ஸ் அப்படின்னா என்ன, பாதிக்கப்பட்ட நபர்கள் நோய் எதிர்ப்பாற்றல் குறையும். அப்போ அந்த நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதிக அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. அதிகளவு பாதிப்புக்கு உள்ளாகுவாங்க. அவங்களுக்கு ஜுரம் அடிச்சுட்டு இருக்கும். அடுத்து வந்து எடை இழப்பு இருக்கும், வாந்தி இருக்கும், தொண்டை அழற்சி இருக்கும், இதெல்லாம் வந்து இருக்கும். இது எப்படி கண்டறியலாம் அப்படின்னாக்கா 2 சோதனை இருக்குது. ஒன்று எலைசா சோதனை, மற்றொன்று வெஸ்டர்ன் பிளாட் சோதனை. 2 சோதனை மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம அதை கண்டறியலாம். அப்போ இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ரத்த வங்கிலேருந்து ரத்தம் பெற்று ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த ரத்தத்தை வந்து பரிசோதிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம வந்து ஏற்றணும். ஒன்று. அடுத்தது ரெண்டாவதாக என்ன அப்படின்னாக்கா, மருத்துவமனையில் வந்து ஊசிகள் வந்து ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தணும், மறாவது முறை வந்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது வந்து அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்டு அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் கண்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்களா. பாதுகாப்பான உடல் உறவு. அடுத்தது வந்து கிரியேட்டிங் அவேர்னஸ் கம்பைன் அண்டு எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ். அதாவது எய்ட்ஸ் நோயின் விளைவுகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நம்ம அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து வந்து ஹெச்ஐவி உள்ள நபர்களை வந்து சமுதாயத்திலேருந்து தனிமைப்படுத்தக்கூடாது. பர்சன்ஸ் வித் ஹெச்ஐவி எய்ட்ஸ் ஷுட் நாட் பி ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்துதல், குடும்பத்திலேருந்து அவங்கள தனிமைப்படுத்துதல் கூடாது. இப்படி இருந்தோம்னு சொன்னோம்னாக்க நம்ம என்ன பண்ண முடியும், அது ஓரளவு அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் இல்லைங்களா. இதுதான் வந்து தடுக்க முடியும் எய்ட்ஸ்லேருந்து அவங்கள ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் எய்ட்ஸு. அப்போ எய்ட்ஸினுடைய தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த 5 பாயிண்ட்ஸும். சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க, 5 மார்க் கொஷினில் கேட்பாங்க. சரிங்களா. இது வரைக்கும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இத்துடன் பாடம் முடிவடைந்தது இல்லைங்களா. தேங்க்யூ.